ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கும் பொழுது எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு கேட்டா, ஒரு கணவனை தேர்ந்தெடுக்கும் போது எப்படி தேர்ந்தெடுக்கணும்? வசனம் அழகா இருக்கும். ஆதாமின் விழாவில் ஒன்றை எடுத்து அப்படின்னு இருக்காது. வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா ஆதாமின் விழாவை எடுத்துன்னு இருக்காது. ஆதாமின் விழாவில் ஒன்றை எடுத்து. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய விழா இருக்கும், ஒண்ணுதான் ஏவாளாக மாறும். அதே மாதிரி எல்லா ஆவிக்குரிய பையனும் தேவசித்தம் இல்ல, எல்லா ஆவிக்குரிய பொண்ணும் தேவசித்தம் இல்ல. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்கிறோம்? பையன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா, ஞானஸ்நானம் எடுத்திருக்கானா, அபிஷேகம் பெற்றிருக்கானா, ஊழியத்துக்கு ஓகே ரைட், காட்ஸ் வில், பிரைஸ் தி லார்ட். இப்போ இதுதான் காட்ஸ் வில் யார் சொன்னா? ரட்சிக்கப்பட்டான் ஆவிக்குரிய பையன், சர்ச்சுக்கு போறான், ரட்சிக்கப்பட்ட பொண்ணு, நல்ல பொண்ணு, எல்லாம் ஓகே தான். பட் இந்த பொண்ணுக்கு இந்த பையன் தான் காட்ஸ் வில் யார் சொன்னது? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? லாபானுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருந்தார்கள், ஒன்னு ராகேல், இன்னொன்னு லேயால். ஆனால் யாக்கோபுக்கு கொடுக்கப்பட வேண்டியது லேயால் தான், ராகேல் அல்ல. இப்போ காட்ஸ் வில் என்பது லேயால், யாக்கோபின் விருப்பம் என்பது ராகேல். வேற வழியில 2 கிடைச்சிச்சு. அதனுடைய விளைவு என்னவா மாறுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ராகேல் வழியிலேயே செத்து போனார்கள். அதே மாதிரிதான் எல்லாமே காட்ஸ் வில் கிடையாது.